வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். ரஷ்யாவுக்குள்ளே மிக ஆழமாக அமைந்துள்ள விமான தளங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பெரிய அளவிலான உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதலான ஆபரேஷன் சிலந்தி வரை முதன்மையாக ரஷ்யாவின் கனமான குண்டுவீச்சு விமானங்களை குறிவைத்தது. அந்த தாக்குதல்கள் பின்னர் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றிய தகவல்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக தொடங்குகின்றன. உக்ரைன் மீது குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த பரவலாக பயன்படுத்தப்பட்ட ரஷ்யாவின் கனமான குண்டுவீச்சு விமானங்கள் இதற்கு முன்பும் உக்ரைனால் குறிவைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஒருபோதும் அந்த அளவில் இல்லை. குறைந்தது 4 விமான தளங்களுக்கு எதிராக 117 ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களில் எத்தனை விமானங்கள் அழிக்கப்பட்டன அல்லது சேதமடைந்தன என்பது தொடர்பான சில தகவல்களில் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. உக்ரைனிய நடவடிக்கை ரஷ்ய விமானப்படையின் வான்பலத்தில் நீண்டகால விளைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. தற்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் உறுதி செய்யப்பட்ட தகவல்களின்படி உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் 41 விமானங்களை தாக்கின. இன்றைய நிலவரப்படி அந்த கூற்றுகள் மறுமதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. உக்ரைனின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலின் அதிகாரி ஆண்ட்ரி கோவலென்கோ குறைந்தது 13 ரஷ்ய விமானங்கள் முழுமையாக எரிந்து அழிக்கப்பட்டதாக கூறினார். இவற்றில் Tu-22M3 நடுத்தர தூர வீச்சு சூப்பர்சோனிக் குண்டுவீச்சு விமானங்கள், Tu-95MS நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் A-50 ஆரம்ப எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாடு அவாக்ஸ் விமானம் ஆகியவை அடங்குகின்றன. ரஷ்ய விமானப்படையின் Tu-160 நீண்ட தூர சூப்பர்சோனிக் குண்டுவீச்சு விமானத்தின் சாத்தியமான அழிவு பற்றிய தகவல்கள் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. Tu-160 விமானங்கள் ரஷ்ய விமானப்படையின் நீண்ட தூர வீச்சு விமான பிரிவின் கிரேடத்தில் உள்ள ரத்தினம் என்று கருதப்படும் விமானம். மேலும் இதுதான் ரஷ்யாவில் இன்னமும் உற்பத்தியில் உள்ள ஒரே ஒரு ரஷ்ய குண்டுவீச்சு விமானம். ஆனால் இந்த ரக விமானங்கள் உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரை அதிகம் பயன்படுத்தப்படவில்லை. அதற்கு காரணம் Tu-160 விமானங்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே தயாரிக்கப்பட்டன. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் உறுதிப்படுத்தல்களின்படி ரஷ்ய விமானப்படையின் ஒலெனிகோர்ஸ்க் விமான தளத்தில் 2 Tu-95MS விமானங்கள் முழுமையாக எரிந்துவிட்டன. மேலும் 2 Tu-95MS விமானங்கள் பாதி எரிந்த நிலையில் சேதமடைந்தன. அத்துடன் அதே விமான தளத்தில் ஒரு AN-12 போக்குவரத்து விமானமும் அளிக்கப்பட்டது. இந்த போக்குவரத்து விமானம் எதற்காக அளிக்கப்பட்டது என்பதற்கு தெளிவான காரணம் எதுவும் இல்லை. தவறான அடையாளப்படுத்தலா அல்லது அதற்கு வேறு ஏதாவது காரணம் உண்டா என்ற தகவல் வெளியாகவில்லை. ஒலினியாவில் அளிக்கப்பட்ட Tu-95MS விமானங்களில் குறைந்தபட்சம் ஒரு விமானத்தின் தனிப்பட்ட அடையாளங்கள் இதற்கிடையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒலினியா மர்மன்ஸ்கில் தெற்கே கோலா தீபகற்பத்தில் அமைந்துள்ளது. இந்த விமான தளம் Tu-22M3 விமானங்களை இயக்கும் 40வது கூட்டு விமானப்படையின் தாயகம். தாக்குதலுக்குள்ளான அடுத்த ரஷ்ய விமான தளம் உக்ரைனில் இருந்து 2500 மைல்களுக்கு மேல் தொலைவில் உள்ள பெலாயா விமான தளம். இங்கு குறைந்தது 3 Tu-95MS விமானங்கள் முழுமையாக எரிந்துவிட்டன, 1 சேதம் அடைந்தது. 4 Tu-22M3 விமானங்கள் முழுமையாக எரிந்துவிட்டன என்பதற்கு செயற்கைக்கோள் சான்றுகள் உள்ளன. இர்குட்ஸ்க்கு அருகில் உள்ள பெலாயா 200வது கனமான குண்டுவீச்சு விமானப்படை பிரிவுக்கு இடமளிக்கும் விமான தளம். ஆனால் இது அந்த படைப்பிரிவின் நிரந்தர தளம் அல்ல. ரஷ்ய கனமான குண்டுவீச்சு விமானங்கள் இப்போது அடிக்கடி வெவ்வேறு தளங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. பெரும்பாலும் உக்ரைனிய தாக்குதல்களில் இருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதே அதற்கு காரணம். எனவே வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வகை விமானங்கள் காணப்படுவது ரஷ்யாவில் அசாதாரணமானது அல்ல. சமீபத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலான Tu-95MS விமானங்கள் ஒலனியாவுக்கு அனுப்பப்பட்டன என்ற தகவலும் உள்ளது. இது உக்ரைனிய தாக்குதலின் நேரத்தை இன்னமும் சுவாரஸ்யமாக்குகிறது அல்லது அது தற்செயலாகவும் நடந்திருக்கலாம். மேலும் 2 விமான தளங்கள் டகிலேவோ மற்றும் இவானோவோ தாக்கப்பட்டன. இவற்றில் ரியாசன் பிராந்தியத்தில் உள்ள டகிலேவோ நீண்ட தூர விமான போக்குவரத்திற்கான பயிற்சி மையம். அதே நேரத்தில் அதே பெயரில் உள்ள இவானோவோ A-50 விமான முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அவாக்ஸ் விமானங்களின் தாயகம். இருப்பினும் இந்த விமானங்கள் தற்போது பொதுவாக முன்னோக்கி உக்ரைனின் எல்லைகளுக்கு அருகே உள்ள தளங்களிலும் நிறுத்தப்படுகின்றன. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு இம்முறை உக்ரைனிய தாக்குதல்களை உறுதி செய்தது. காரணம், தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகள் உடனடியாக வெளியாகிவிட்டன. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு உக்ரைனிய FPV ஆளற்ற விமான தாக்குதல்கள் மர்மன்ஸ்க், இர்குட்ஸ்க், இவானோவோ, ரியாசன் மற்றும் அமுர் பிராந்தியங்களில் நடந்ததாகவும் மர்மன்ஸ்க் மற்றும் இர்குட்ஸ்க் பிராந்தியங்களில் பல விமானங்கள் தீக்கிரையாக்கப்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டது. இது ஒலனியா மற்றும் பெலாயா விமான தளங்களை குறிக்கிறது. அமுர் பகுதியை சுற்றிய குறிப்பை பொறுத்தவரை இது மற்றொரு குண்டுவீச்சு விமான தளமான உக்ரைன்கா விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததை குறிக்கின்றது. உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் அந்த விமான தளத்தை தாக்கும் நோக்கில் ஆளற்ற விமானங்கள் ஏற்றப்பட்ட ட்ரக் தெரியாத காரணங்களுக்காக இலக்கை அடையவில்லை என்று நம்பப்படுகின்றது.
பல காணொளிகள் உக்ரைன்காவுக்கு அருகில் எரியும் ட்ரக்கை காட்டுகின்றன. தாக்குதலுக்குள்ளான A-50 விமானம் ரஷ்யாவின் நீண்ட தூர விமான போக்குவரத்தின் ஒரு பகுதியாக இல்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த விமானங்கள் உக்ரைன் எல்லைக்கு அருகில் உள்ள தளங்களுக்கு அனுப்பப்பட்டன என்று எடுத்துக் கொள்ளலாம். இந்த நகர்வு ரஷ்யாவின் A-50 விமானங்கள் மீதான உக்ரைனிய தாக்குதல்களுக்கான சாத்தியத்தை அதிகரிக்கின்றன. இந்த விமானங்கள் ரஷ்யாவின் ஒரே ஒரு AEWNC ஸ்குவாட்ரனுக்கு சொந்தமானவை மற்றும் அவை முதன்மையாக வான் பாதுகாப்பு மற்றும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு கடமைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவை உக்ரைனில் நடந்த போரில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. இது இந்த ரக விமானங்களை குறிவைப்பதற்கான முன்பு செய்யப்பட்ட முயற்சிகளில் பிரதிபலிக்கின்றது. உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்புக்கு முன்பு ரஷ்யா 9 A-50 விமானங்களை செயலில் சேவையில் வைத்திருப்பதாக மதிப்பிடப்பட்டது. போர் தொடங்கிய பின்னர் 2 விமானங்கள் போரில் இழக்கப்பட்டன. ஒரு விமானம் பெலரூஸில் உள்ள ஒரு தளத்தில் தரையில் இருந்தபோது ஆளற்ற விமான தாக்குதலில் சேதமடைந்தது. சேதமடைந்த அந்த விமானம் திருத்தப்பட்டிருந்தால் நேற்று முன்வரை இந்த விமானங்களில் 7 விமானங்கள் செயலில் சேவையில் இருந்தன என்று எடுத்துக் கொள்ளலாம். அவற்றில் ஒன்று இப்போது தாக்கி அளிக்கப்பட்டுள்ளது. மொத்த சேதத்தின் அளவு சுமார் $7 பில்லியன் என்று உக்ரைனிய ஆயுதப்படைகள் தீர்மானித்தன. நேற்று உக்ரைன் வெளியிட்ட தகவலில் மொத்த சேதத்தின் அளவு சுமார் $2 பில்லியன் என்று கூறப்பட்டிருந்தது. இப்போது அது 7 பில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட 40 விமானங்கள் நிரந்தரமாக சேவையில் இருந்து அகற்றப்பட்டன என்ற அடிப்படையில் கணிப்பிடப்பட்டிருக்கலாம். காரணம், சேதமடைந்ததாக கூறப்படும் விமானங்கள் பாதி எரிந்த நிலையில் உள்ளன. அவற்றை மீண்டும் பறக்க வைக்க முடியாது. இருப்பினும் பாதி எரிந்த விமானங்களால் ரஷ்ய விமானப்படைக்கு ஒரு பலன் உள்ளது. அந்த விமானங்களின் எரியாத பாகங்கள் அதே ரகத்தில் வேறு விமானங்களுக்கு உதிரி பாகங்களாக பயன்படுத்தப்படலாம். இருப்பினும் தாக்கப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கை, சேதத்தின் அளவு மற்றும் இந்த விமானங்கள் பல தசாப்தங்களாக உற்பத்தியில் இல்லை என்ற உண்மை காரணமாக மொத்த சேதத்தின் அளவை டாலரில் கணிப்பிடுவது மிகவும் கடினம். காரணம், 30 மற்றும் 50 ஆண்டுகளுக்கு முன் தயாரிக்கப்பட்ட விமானங்களின் இன்றைய விலை மதிப்பை கணக்கிடுவது கிட்டத்தட்ட இயலாத காரியம். ஓரளவு அர்த்தமுள்ள விலையை தீர்மானிக்கக்கூடிய ஒரே ரஷ்ய குண்டுவீச்சு விமானம் Tu-160 மட்டுமே. காரணம், அதுதான் இன்றும் தயாரிப்பில் உள்ளது. Tu-160 தாக்குதலில் அளிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படவில்லை. எப்படி இருந்தாலும் 2018ஆம் ஆண்டில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு $160 பில்லியன் செலவில் 10 புதிய Tu-160 M2 விமானங்களை ஆர்டர் செய்தது. அதனால் இது ரஷ்ய விமானப்படையின் மிகவும் விலை உயர்ந்த ரஷ்ய விமானமாக மாறியது. வாங்கும் திறன் சமநிலை காரணியை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அது ஒரு விமானத்திற்கு $500 மில்லியன் விலை மதிப்பீடு செய்யலாம். ரஷ்ய விமானப்படைக்கு இழக்கப்பட்ட விமானங்களின் மதிப்பு பணத்தை விட அதிகம். காரணம், அவற்றின் பயன்பாடு. விமானத்தின் இழப்புடன் அவற்றின் பயன்பாட்டில் இழப்பும் சேர்ந்து கொள்கிறது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த விமானங்களில் எதையும் விரைவாக மாற்றீடு செய்ய முடியாது. ஏனெனில் இவற்றின் உற்பத்திகள் நீண்ட காலமாகவே நிறுத்தப்பட்டுள்ளன. இழக்கப்பட்ட விமானங்களை மாற்றீடு செய்வதற்கான ஒரே வழி இதே ரகங்களில் ஓய்வு பெற்ற விமானங்களை மீண்டும் சேவைக்கு கொண்டு வருவதுதான். ஆனால் நீண்ட காலமாக ஓய்வு பெற்ற விமானங்களை மீண்டும் சேவையில் கொண்டு வருவதற்கான விருப்பம் பெருகிய முறையில் சாத்தியமற்றதாகி வருகின்றது. அத்தகைய விமானங்கள் பல தசாப்தங்களாக திறந்த வெளியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து உதிரி பாகங்களை கழட்டுவதற்கு மட்டுமே அவற்றின் சில பகுதிகள் சுத்தம் செய்யப்படுகின்றன. அவற்றை மீண்டும் பறக்க தகுதியுடையதாக மாற்றுவதற்கு தேவையான வேலையின் அளவு மிகப்பெரியதாக இருக்கும். ரஷ்யாவின் குண்டுவீச்சு விமானங்களில் பழமையான வடிவமைப்பு தற்போது தாக்குதலுக்குள்ளான Tu-95MS விமானம்தான். இது தனித்துவமான 4 டெர்போ என்ஜின் மற்றும் ஸ்வீப்பிங் இறக்கை விமானம் 1950களின் முற்பகுதியில் இருந்து சேவையில் உள்ளது. இருப்பினும் ரஷ்ய விமானப்படையின் இன்றைய Tu-95MS விமானங்கள் 1982 மற்றும் 1992ஆம் ஆண்டுக்கிடையில் குரூஸ் ஏவுகணைகளுக்கான பிரத்யேகமாக விமானமாக தயாரிக்கப்பட்டன. சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு முன்னர் மொத்தம் 88 Tu-95MS குண்டுவீச்சு விமானங்கள் சோவியத் யூனியன் கையிருப்பில் இருந்தன. ஆனால் அவை அனைத்தும் ரஷ்யாவில் இருக்கவில்லை. சோவியத் யூனியன் உடைந்த போது 40 Tu-95MS குண்டுவீச்சு விமானங்கள் கசகஸ்தானிலும் மேலும் 25 உக்ரைனிலும் விடப்பட்டன. கசகஸ்தான் தனது பிரதேசத்திலிருந்து அனைத்து விமானங்களையும் ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்பியது. அதே நேரத்தில் உக்ரைனில் எஞ்சியிருந்த 25 விமானங்களில் 3 நவீன விமானங்கள் மட்டுமே 1999ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. மற்றவை உக்ரைனில் கைவிடப்பட்டன. காலத்தின் கோலத்தை பார்த்தீர்களா? உக்ரைன் ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்பிய Tu-95MS குண்டுவீச்சு விமானங்களை வைத்து ரஷ்யா உக்ரைனை தாக்குகிறது. அந்த விமானங்களை உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்கி அளிக்கிறது. உக்ரைன் போரில் தொடக்கத்தில் ரஷ்யா 50 Tu-95MS விமானங்களை விட சற்று குறைவான எண்ணிக்கையில் விமானங்களை கொண்டிருந்தது. தற்போதைய தாக்குதல்களில் 5 Tu-95MS விமானங்கள் அளிக்கப்பட்டன. 3 Tu-95MS விமானங்கள் சேதமடைந்தன என்றால் 8 விமானங்கள் சேவையிலிருந்து வெளியேறுகின்றன.
இது அந்த விமானங்களில் 15% விட சற்று அதிகமான இழப்பு என்பதால் அது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். ரஷ்ய விமானப்படையின் அனைத்து குண்டுவீச்சு விமான வகைகளிலும் எந்த நேரத்திலும் ஒரு பகுதி விமானங்கள் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளது. மற்றவை வழக்கமான பராமரிப்புக்கு உட்பட்டுள்ளன. வேறு பல ஆழமான மேம்பாடுகள் மூலம் சுழற்சி செய்யப்படுகின்றன. அதன் அர்த்தம் ரஷ்யாவின் கையிருப்பில் உள்ளதாக கருதப்படும் சுமார் 40 விமானங்களில் 40 பாவனையில் இருக்காது. இவை பழைய விமானங்கள். 40 விமானங்களில் 25% விமானங்கள் பாவனையில் இருந்தாலே பெரிய விஷயம். ஸ்விங்விங் விமானமான Tu-22M3 என்பது மற்றொரு பனிப்போர் வடிவமைப்பாகும். இதன் வளர்ச்சி 1960களின் பிற்பகுதியில் தொடங்கியது. Tu-95MS மற்றும் Tu-160 போலல்லாமல் Tu-22M3 சுயாதீன விலகை குண்டுகளையும் சுமந்து செல்லும் திறன் கொண்டது. உக்ரைன் போரில் Tu-22M3 முதன்மையாக Kh-22 சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி தரை இலக்குகளுக்கு எதிராக செய்யப்பட்ட தாக்குதல்களுடன் தொடர்புடையது. Kh-22 ஆயுதம் மிகவும் துல்லியமாக இல்லாவிட்டாலும் நில தாக்குதல் பயன்பாடுகளுக்கு மிகவும் அழிவுகரமானதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது கணிசமான எண்ணிக்கையிலான பொதுமக்களின் மரணங்களுக்கும் வழிவகுத்தது. உக்ரைன் பொதுமக்களின் மீது அந்த ஏவுகணைகளை ஏவிய Tu-22M3 விமானங்களே தற்போது தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன.